நண்பர்களே, நான் உங்களுக்கு மூளையின் வல்லமை பற்றி ஏராளமான விஷயங்களை முன்பே கூறியுள்ளேன். இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். உங்களுடைய இந்த மூளை, அதன் சக்திகளுக்கு ஒரு முடிவே இல்லை. அது அளவில்லாத வல்லமை கொண்டது. அது எளிதில் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வருவதில்லை. ஆனால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் நீங்கள் ஆச்சரியமூட்டும் செயல்களை செய்ய முடியும். மூளையை கட்டுப்படுத்துவது எளிதான காரியம் அல்ல. ஆனால் தொடர்ந்து செய்யும் பயிற்சியால் அதை கட்டுப்படுத்த இயலும். இப்போது நீங்கள் யோசிப்பீர்கள், எந்த பயிற்சி, எப்படி செய்வது, எந்த தொழில்நுட்பம் மூலம் மூளையை கட்டுப்படுத்த முடியும்? நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு மூளையின் ஒரு பலவீனத்தை சொல்லப் போகிறேன். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மூளையை முழுமையாக ஹேக் செய்து உங்களுக்கு தேவையானபடி புரோகிராம் செய்ய முடியும். பலர் உங்களுக்கு கணினி, மொபைல் ஹேக் செய்வது பற்றி சொல்வார்கள். ஆனால் நான் உங்களுக்கு மூளை ஹேக் செய்வதைச் சொல்வேன். ஆகையால் நண்பர்களே, எப்போதும் போல இந்த காணொளியை இறுதி வரை முழுவதும் பாருங்கள். இன்று நான் கூறும் இந்த யுக்தி மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையும் நிலையும் இரண்டையும் மாற்ற முடியும். மூளையை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான பணியாகும். ஏனெனில் அதை எளிதில் கட்டுப்படுத்த முடியுமானால் இன்று ஒவ்வொருவரும் வெற்றியாளராக இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு கடினமான காரியத்திற்கும் ஏதோ ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கும். உலகிலுள்ள ஒவ்வொரு சக்தி வாய்ந்த பொருளுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை அறிந்தால் அதை எளிதில் வெல்லலாம். நீங்கள் உங்கள் மூளையின் ஒரு பலவீனத்தை அறிந்துவிட்டால் அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அந்த பலவீனமாக கருதப்படுவது 21 நாட்கள் எனும் காலம். இதை நான் கற்பனையாகச் சொல்லவில்லை. இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. அறிவியலின்படி மனிதன் எந்த பழக்கத்தையும் உருவாக்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம் 21 நாட்கள் ஆகும். நமது அன்றாட வாழ்வில் நாம் பழக்கமாகச் செய்யும் பல செயல்கள் உள்ளன. உதாரணமாக, சிலர் பள்ளி அல்லது வெளியிலிருந்து வந்தவுடன் கைகளை, முகத்தை கழுவாமல் உடனே ஏதாவது சாப்பிடுகிறார்கள். சில மாணவர்கள் பள்ளியில் இருந்து வந்தவுடன் தங்களது பைகள், உடைகள், செருப்புகளை எங்காவது போட்டுவிட்டு வேறு வேலையில் இறங்குகிறார்கள். இவையெல்லாமே உங்கள் உடல், மனதில் பதிந்துள்ள பழக்கங்கள். அதேபோல காலை எழுவதற்கு முயற்சிக்கும் பலர் உள்ளனர். காலை எழுந்தவுடன் உடனே குளியலறைக்குச் செல்லும் பழக்கம் உள்ளவர்களும், எழுந்தவுடனேயே தாகம் ஏற்படுபவர்களும் உள்ளனர். மேலும் உலகம் முழுவதும் பல லட்சம், கோடிக்கணக்கான மக்கள் காலை எழுந்தவுடனேயே, விருப்பமில்லாவிட்டாலும் முதலில் மொபைல் அறிவிப்புகளை பார்க்கிறீர்கள். மொபைலில் என்ன தேடப் போகிறீர்கள் என்று தெரியாமல் தேடுகிறீர்கள். இவை அனைத்தும் உங்களுடைய பழக்கங்கள். இவை உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிட்டன. நமது சிந்தை மனம் அவற்றை தானாகவே தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருக்கும். உங்கள் ஆழ்மனமும் சிந்தை மனமும் உங்கள் சாதாரண மனதை விட மிகவும் வல்லமை பெற்றவை. நீங்கள் தொடர்ந்து நினைக்கும் செயல்கள், எண்ணங்களை அவை நனவாக்கத் தொடங்கும். நீங்கள் நினைக்கும் விஷயங்களுக்கு தொடர்பான காட்சிகளை, சூழல்களை உங்கள் சுற்றுப்புறத்தில் காட்டத் தொடங்கும். இது உங்கள் அவசிந்தை மனத்தின் தாக்கமே. இந்தச் சிறிய நல்ல பழக்கங்களும் தீய பழக்கங்களும் தான் நமது வாழ்க்கையின் தரத்தை பாதிக்கின்றன. அதை மேம்படுத்தவோ கெடுக்கவோ செய்கின்றன. நாம் அவற்றை அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டே இருக்கிறோம். நமது அவசிந்தை மனம் மிகவும் வல்லமை கொண்டது என்பதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எந்த திரைப்படத்தையும் பார்க்கும்போது உங்கள் சாதாரண மனம் அது வெறும் நாடகம், ஒரு படம் மட்டுமே என்பதை அறிவது. ஆனால் படம் பார்க்கும்போது நீங்கள் அதை முற்றிலும் மறந்து எல்லாமே நிஜமாகவே தோன்றத் தொடங்குகிறது. நீங்கள் உங்களை அந்த காட்சிகளோடு இணைத்துக் கொள்கிறீர்கள். சிரிப்பு, பயம், கோபம் அனைத்தையும் நிஜத்தில் அனுபவிக்கிறீர்கள். உங்கள் உடல் உண்மையாகவே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. உண்மையாகவே பயம் ஏற்படுகிறது. இவை அனைத்தும் உங்கள் அவசிந்தை மனத்தின் தாக்கத்தால்தான். இப்போது இந்த விஷயங்களை பார்த்து யோசித்தால் உங்கள் அவசிந்தை மனம் எவ்வளவு வல்லமை பெற்றது என்று புரியும். 21 நாட்கள். இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் மனதில் நிச்சயம் ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன் 21 நாட்கள்தான் என்று. நான் சொல்கிறேன், அறிவியல் ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. நமது மூளைக்கு எந்த பழக்கத்தையும் உருவாக்க 21 நாட்கள் ஆகும். நமது மூளையில் இருக்கும் நியூரான்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் செயல்படுகின்றன. நீங்கள் எந்த ஒரு செயலையும் 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது உங்கள் நியூரான்களை மாற்றத் தொடங்கும்.
இதனால் உங்கள் எண்ணம் மட்டுமல்ல, உங்கள் உடல் மூளையின் அமைப்பும் மாறத் தொடங்கும். இவை அனைத்தும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டவை. 21 நாட்கள் என்ற காலத்தை மந்திரக் காலம் என்றும் சொல்லலாம். ஏனெனில் அந்த காலம் முழுவதும் தொடர்ந்து செய்யப்படும் நல்ல அல்லது தீய செயல்கள் உங்கள் அவசிந்தை மனதில் சென்று அது பழக்கமாகிவிடும். உங்கள் அவசிந்தை மனம் அந்தச் செயல்களை ஏற்றுக்கொண்டு அதை தனது பழக்கமாக மாற்றிவிடும். இது ஒரு ஆன்மீக உண்மையும் கூட. ஆயுர்வேதமும் முழுமையாக ஏற்கிறது. 21 நாட்கள் என்பது மிகுந்த அதிசயமான காலம். நீங்கள் எந்த ஒரு செயலையும் 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது 100% உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிடும். நீங்கள் எந்த ஒரு பழக்கத்தையும் பற்றி உண்மையாக விருப்பமுடன் இருந்தால், உதாரணமாக பல மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கூறும் குறை, எங்கள் குழந்தைக்கு படிப்பதில் ஆர்வமில்லை. இதற்கு இப்போது தீர்வு கேளுங்கள். நீங்கள் செய்ய விரும்பும் எந்த ஒரு செயலாவது இருந்தால் அதை தினமும் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கும் விளைவுகள் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அதேபோல நீங்கள் விட்டுவிட விரும்பும் ஒரு தீய பழக்கம் இருந்தால் அதை 21 நாட்கள் செய்யாமல் உங்களை தடுக்க முயற்சி செய்யுங்கள். அந்தச் செயலை கட்டுப்படுத்தும் உங்கள் மூளையின் நியூரான்கள் மெதுவாக செயலிழந்துவிடும் அல்லது வேறு செயல்களால் மாற்றப்பட்டுவிடும். தீய பழக்கத்தை நிறுத்துவதற்கு சிறிது வேறுபட்ட முறையும் உண்டு. நீங்கள் விரும்பினால் அதை உங்களுக்குச் சொல்வேன். நான் முன்பு உங்களுக்குச் சொன்ன இரவில் தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய யுக்தி, அதை நீங்கள் பலரும் செய்து பார்த்திருப்பீர்கள் என்று எனக்குத் தெரியும். அதைச் செய்தவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைத்திருக்கும். ஆனால் அந்த யுக்தியை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தவர்களுக்கு மிக அதிக பலன் கிடைத்திருக்கும். 21 நாட்கள் என்ற காலம் மிகவும் பயனுள்ளது. உலகில் எந்த பழக்கமும் இல்லை. அதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் ஆழ்மனம் அதை ஏற்காமல் இருப்பது சாத்தியமில்லை. நீங்கள் காலை சீக்கிரம் எழுவது போன்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டுமா? ஒரு நல்ல பழக்கத்தை பெற வேண்டுமா? எதையாவது சேமிக்க வேண்டுமா? அல்லது உங்கள் ஆழ்மனதை ரீப்ரோகிராம் செய்து உங்களை முழுமையாக மாற்ற வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் அதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். இவ்வாறு 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் நீங்கள் விரும்பும் எந்த மாற்றத்தையும் உங்களுக்காகச் சாதிக்க முடியும். நீங்கள் ஆக விரும்பும் நபராக மாற முடியும். எனது இந்த கருத்தில் நம்பிக்கை இல்லையா? அப்படியானால் நீங்கள் மிகவும் முக்கியமாக கருதும் எந்த ஒரு பழக்கத்தையும் தேர்ந்தெடுத்து அதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். அதன் விளைவுகளை நீங்களே காண்பீர்கள். 21 நாட்கள் முடிந்ததும், ஆம் நண்பா, நீங்கள் சொன்னது உண்மை என்று சொல்லுவீர்கள். அந்த பழக்கம் உங்களிடம் நிலைத்து இருக்கத் தொடங்கும். நண்பர்களே, நமது மூளை, நமது மனம் இரண்டும் 2 விதமாகச் செயல்படுகிறது. சிந்தை மனம் மற்றும் அவசிந்தை மனம். அவற்றில் அவசிந்தை மனமே மிகவும் வல்லமை பெற்றது. அதை நாமறிந்துவிட்டால் பல பிரச்சனைகளை நீக்க முடியும். இன்று நமது கதை இந்த அவசிந்தை மனத்தை அடிப்படையாகக் கொண்டது. இந்த கதையின் மூலம் நீங்கள் உங்கள் அவசிந்தை மனத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒரு கிராமத்தில் உள்ள மிகச் சோம்பேறி இளைஞன் அதிகாலை 4 மணி அளவில் எழுந்து தனது வயலில் உழைத்துக் கொண்டிருந்தான். சில மாதங்களுக்கு முன்பு அவன் கிராமத்தில் ஒரு நாள் தீப்பிடித்தது. அப்போது இந்த இளைஞன் மதிய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான். தனியாக எழுந்து வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. கிராமத்து சில இளைஞர்கள் அவன் படுக்கையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து கொண்டு வந்தார்கள். இல்லையெனில் அவன் அந்த தீயில் எரிந்து உயிரிழந்திருப்பான். ஆனால் அவனில் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது? நாட்கள் கடந்து போனது. ஆனால் இந்த இளைஞன் மேலும் மேலும் உழைப்பாளியாக மாறிக்கொண்டே போனான். அவனுடைய நடையும் பேசும் முறையும் முகத்தில் தெரியும் உற்சாகமும் எல்லாமே மாறி ஒருபோதும் சோர்வடையாதவனாகத் தோன்றினான். சில மாதங்களுக்கு முன்பு வரை அவனுடைய வயல்கள் பாழாகத் தெரிந்தன. இன்று அவனுடைய வயலில் கிராமத்தில் சிறந்த விளைச்சல் குலுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் சேர்ந்து இந்த ரகசியத்தை அவனிடம் கேட்க வந்தனர். அப்போது அவன் வெளிப்படுத்திய ரகசியம் அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றி வைத்தது. அவன் தன் கதையைச் சொல்லத் தொடங்கினான். சில காலத்திற்கு முன்பு வரை நான் முழுமையாக இலக்கில்லாதவன். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை. கிராமத்தில் நான் மிக முட்டாளும் மிகவும் சோம்பேறியுமானவன். எந்த வேலையிலும் மனம் செலுத்தவில்லை.
சீக்கிரமே சோர்வடைந்து விடுவேன். அதனால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியவில்லை. மெதுவாக வாழ்க்கையே ஒரு சுமையாகத் தோன்றத் தொடங்கியது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட மரணம் மேல் என்று எண்ணினேன். ஒரு நாள் அந்த எண்ணத்திலேயே தற்கொலை செய்ய ஒரு மலைக்குச் சென்றேன். ஆனால் மலை அடிவாரத்துக்கு வந்தபோது உச்சிக்குச் சென்று குதித்து இறக்கும் அளவிற்கு கூட எனக்கு ஆற்றல் இல்லை என்று உணர்ந்தேன். அப்போது எனக்கு புரிந்தது, வாழ்வதற்கும் ஆற்றல் வேண்டும், ஆனால் இறப்பதற்கும் ஆற்றல் வேண்டும். இறப்பதற்கான ஆற்றல் இருந்தால் வாழ்வதற்கான எண்ணமும் இருக்க வேண்டாமா? அதே சமயம் அந்த மலை உச்சிக்குச் செல்கின்ற 3 முதிய சந்நியாசிகள் அங்கிருந்து வந்தார்கள். அவர்களின் நடை, உற்சாகம், எந்த சோர்வும் இல்லாமல் அவர்கள் உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டே இருந்தார்கள். அதை பார்த்து நான் வருந்தினேன். இவ்வளவு முதிர்ந்தவர்களாக இருந்தும் இவர்கள் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆனால் நான் இளம் வயதிலிருந்தும் அவர்களைப் போல இருக்க முடியவில்லை. என் வாழ்க்கையை நினைத்து அங்கேயே அமர்ந்து பரிதாபமாக அழ ஆரம்பித்தேன். கத்தி கத்தி அழுகிறேன். கைகளை அந்த பாறையில் மீண்டும் மீண்டும் அடித்துக் கொண்டேன். பிறகு அந்த சந்நியாசிகள் என்னைக் கண்டு திரும்பி வந்து என்னிடம் சொன்னார்கள், மகனே, உனக்குள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலும் தீர்ந்துவிடும். இந்த மலை உச்சியில் நாங்கள் மூவரும் ஒன்றாக கட்டியுள்ள ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அருகிலேயே உள்ள காட்டில் சில மூலிகைகள் உன் சோம்பலை மட்டும் அல்லாமல் உன் மனதையும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தால் நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் அந்த இளைஞன் அழுது கொண்டிருந்தவனாகவே திடீரென திகைத்தான். அவன் கேட்டான், பாபா, நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் நான் சோம்பேறி என்று? நான் என் சோம்பேறித்தனத்தால் தவிக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லையே. நீங்கள் ஒன்றும் கேட்காமலேயே நான் எந்த குறையால் வாடுகிறேன் என்று எப்படி அறிந்தீர்கள்? ஒரு சந்நியாசி சிரித்துக்கொண்டு சொன்னார், மகனே, ஒரு சந்நியாசியின் கண்களுக்கு எதுவும் மறையாது. உண்மையான சந்நியாசி ஒருவரை கண்டவுடன் அவரின் பிரச்சனையை அறிந்து விடுவார். உன் பிரச்சனையை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நீ எங்களுடன் சேர்ந்து மலை உச்சிக்கு வா. அங்கிருந்து அந்த மூலிகையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு செல். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எந்த தொல்லையும், எந்த சோம்பலும், எந்த துக்கமும் இருக்காது. மலை உச்சியை அடைவது எளிதல்ல. அடிக்கடி அவன் சோர்வடைந்து நடுவே அமர்ந்து விடுவான். ஆனால் தன் முன் முதியவர்கள் உற்சாகமாக நடந்து செல்லும்போது அவனுக்கு மீண்டும் உந்துதல் கிடைத்தது. மேலும், இன்று என் வாழ்க்கையின் அனைத்து துயரங்களும் நீங்கிவிடும், இன்று எனக்கு என் வாழ்க்கையை மீண்டும் பெற முடியும் என்ற எண்ணமே அவனை சோர்வடைய விடவில்லை. அவன் அவர்களின் பின்னால் அந்த மலைச்சிகரத்தை நோக்கி நடந்து கொண்டே இருந்தான். மாலை நேரத்தில் நால்வரும் மலை உச்சியை அடைந்தனர். அங்கு சென்றவுடன் அவன் மிகுந்த உற்சாகத்தில் உடனே கேட்டான், ஐயா, இப்போது அந்த மூலிகையை விரைவாகத் தாருங்கள். நான் இன்னும் காத்திருக்க முடியாது. என் கிராமத்திற்கு திரும்ப வேண்டும். என் தாயார் அங்கே தனியாக உள்ளார். அதை கேட்டதும் அந்த 3 சந்நியாசிகளில் ஒருவன் குளிர்ந்த தண்ணீருடன் ஒரு குடுவையை கொண்டு வந்து சொன்னார், மகனே, இப்போதுதான் வந்துள்ளாய். கொஞ்சம் ஓய்வு எடு. சிறிது நேரம் இங்கேயே கழி. அந்த மூலிகை எங்கே போய்விடப் போகிறது? அது காட்டில் எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு நன்றாகத் தெரியும். நீ காத்திரு. இப்போது மாலை நேரமாகிவிட்டது. இப்போது திரும்பினால் ஆபத்து ஏற்படலாம். காட்டு விலங்குகள் தாக்கலாம். அதனால் இன்று இரவு இங்கேயே தங்கிவிடு. நன்றாக உறங்கு. நாளை காலை ஆனவுடன் நாங்கள் காட்டிலிருந்து அந்த மூலிகையை எடுத்து உனக்குத் தருகிறோம். அதை எடுத்துக்கொண்ட பின் திரும்பும்போது உனக்கு எந்தச் சோர்வும் இருக்காது. நீ காற்றின் வேகத்தில் இந்த மலை இறங்கி விடுவாய். இளைஞன் கிராம மக்களிடம் சொன்னான், இத்தனை நாட்கள் அப்படியே கழித்தேன். ஒரு இரவு மலை உச்சியில் கழிக்கிறேன் என்று நினைத்தேன். இரவாகிவிட்டது. காலை ஆனவுடன் மூலிகையை எடுத்துக்கொண்டு திரும்பி விடுவேன் என்று முடிவு செய்தேன். அந்த 3 சந்நியாசிகளுடன் மலை உச்சியில் திறந்த வானத்தின் கீழ் படுத்துக் கொண்டேன். வானில் நட்சத்திரங்கள் மினுங்கிக் கொண்டிருந்தன. முழு நிலா தெரிந்தது. அந்த நிலா ஒளியில் அனைத்தும் நனைந்தது. அப்படியே படுத்துக் கொண்டிருந்த போது ஒரு சந்நியாசி என்னிடம் கேட்டார், மகனே, உன் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாய்? இந்த மூலிகை உன் சோம்பலை நீக்கி உனக்கு வலிமையையும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை உலகத்தையும் கொடுத்தால் நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்வாய்? இந்த கேள்வியை கேட்டவுடன் நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன். ஏனெனில் நான் இதை பற்றி ஒருபோதும் யோசிக்கவில்லை. அதனால் நான் சொன்னேன், பாபா, இன்று வரை நான் என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ததே இல்லை. இன்று நீங்கள் இந்த கேள்வி கேட்டதால்
நான் இதற்கு எந்த பதிலும் கூற முடியவில்லை. ஒன்றும் யோசிக்க முடியவில்லை. அதை கேட்ட சந்நியாசி சிரித்துக்கொண்டு சொன்னார், மகனே, உனக்கு வாழ்க்கையில் வலிமையை பெற்று என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியவில்லை என்றால் அதில் என்ன பயன்? இதைவிட நல்லது இந்த மூலிகையை மனித நேயத்திற்காக துன்புறும் மக்களுக்கு துணையாக இருக்க விரும்பும் ஒருவருக்கு கொடுப்பதே. அப்படியானால் இந்த மூலிகைக்கு ஒரு பயன் இருக்கும். ஒன்றும் செய்யப் போவதில்லை என்றால் நாங்கள் உனக்கு இந்த மூலிகையை ஏன் கொடுக்க வேண்டும்? 3 சந்நியாசிகளும் தாங்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசித்துக் கொண்டு, மகனே, இந்த மூலிகையை நாங்கள் உனக்கு வெறுமனே தர முடியாது. நாளை காலை ஆனவுடன் நீ உன் கிராமத்துக்கு திரும்பிச் செல். வாழ்க்கையில் ஏதாவது செய்ய விரும்பும் ஒரு இளைஞரை அழைத்து வா என்று சொன்னார்கள். இதைக் கேட்டவுடன் எனக்கு உள்ளுக்குள் ஒரு அதிர்ச்சி. இவர்கள் மூலிகையை தரவேண்டாம் என்று இருந்தால் ஏன் என்னை இந்த மலை உச்சி வரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள்? நான் இவ்வளவு சோர்வடைந்தேன், இவ்வளவு உழைத்தேன், ஏறினேன். ஆனால் என்னை இப்படி பெரிய ஏமாற்றம் செய்தார்கள் என்று மனத்தில் தோன்றியது. ஆனால் அந்த இளைஞன் சந்நியாசிகளிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று அந்த மலை இறங்கி கிராமத்துக்குச் சென்றான். அங்கு சென்றவுடன் மற்றொரு இளைஞனை அழைத்து மறுநாள் மீண்டும் அந்த மலை உச்சிக்கு சென்றான். இந்த முறை தன்னுடன் சென்ற நண்பருக்கு வழியிலேயே, நீ அந்தச் சந்நியாசிகளிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் உனக்குச் சொல்லுகிறேன். அதன் பிறகு நமக்கு அந்த மூலிகை கிடைக்கும் என்று விளக்கிக் கூறிவிட்டான். மாலை நேரத்தில் அவர்கள் மலை உச்சியை அடைந்தார்கள். அங்கு சென்றவுடன் 3 சந்நியாசிகளும் அந்த புதிய இளைஞனை பார்த்து சிரித்தனர். அவர்கள் என்னைக் கண்டு, நீ மிகவும் விரைவாகவே திரும்பி வந்துவிட்டாய். இந்த இளைஞன் தனது வாழ்க்கையில் நல்ல காரியம் செய்ய விரும்புகிறானா என்று கேட்டனர். அதற்கு என் நண்பனுடனே, பாபா, நான் என் கிராமத்தின் நலனுக்காக வாழ விரும்புகிறேன். என் கிராமத்தில் பெரும்பாலானோர் விவசாயப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நான் வயலில் உழைத்து உழைப்பால் எவ்வளவு நல்ல விளைச்சலை பெற முடியும் என்பதை அனைவருக்கும் காட்ட விரும்புகிறேன். புதிய விவசாய முறைகளை அவர்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன். அதற்காக முதலில் நானே வயலில் உழைக்க வேண்டும். அதன் பிறகுதான் நான் அவர்களுக்கு புதிய புதிய விவசாய நுட்பங்களை கற்பிக்க முடியும். அதற்காக எனக்கு மிகுந்த ஆற்றல் வேண்டும். ஏனெனில் வயலில் வேலை செய்வது மிகவும் கடினம். அந்த உழைப்புக்கு தேவையான ஆற்றலும் வலிமையும் எனக்கு வேண்டும். அதற்காகவே எனக்கு உங்களின் இந்த மூலிகை தேவைப்படுகிறது. இதைக் கேட்டதும் 3 சந்நியாசிகளும் ஒன்றுக்கொன்று ஆலோசித்தனர். சில நொடிகளுக்குப் பிறகு ஒரு சந்நியாசி காட்டுக்குள் சென்று கையில் சில மூலிகைகளை கொண்டு வந்தார். அதை பார்த்தவுடன் என் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. இப்போ எனக்கு இந்த மூலிகை கிடைத்துவிட்டது, இனி என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் என்று எண்ணிக்கொண்டேன். அந்த சந்நியாசி என்னிடம் வந்து மூலிகையை தரும்போது சொன்னார், மகனே, இந்த மூலிகை சில நிபந்தனைகளுடன் மட்டுமே வேலை செய்யும். அவற்றை நீ பின்பற்றாவிட்டால் இந்த மூலிகை உனக்கு பயன் தருவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை முற்றிலும் நாசமாக்கிவிடும். இப்பொழுது நீ எவ்வளவு பலவீனமாக இருக்கிறாயோ அதைவிட பெரும் பலவீனராகி விடுவாய். எனவே கவனமாக யோசித்துப் பார்த்து இந்த மூலிகையை உபயோகிக்க வேண்டும். அதை கேட்டதும் நான் உடனே விழிப்புணர்வுடன், ஐயா, அந்த நிபந்தனைகள் என்ன என்று கேட்டேன். சந்நியாசி 3 நிபந்தனைகளைச் சொன்னார். முதல் நிபந்தனை, உன் வாழ்க்கையின் குறிக்கோள் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவான குறிக்கோள் இருக்க நீ மனதை அதிலிருந்து விலக்கி வேறு எதிலும் ஈடுபடுத்தினால் இந்த மூலிகை எந்த பயனும் தராது. எனவே யோசித்து உன் குறிக்கோளை தேர்ந்தெடு. ஒருமுறை தேர்ந்தெடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க முடியாது. இரண்டாவது நிபந்தனை, உன் பெரிய குறிக்கோளை அடைய தினமும் சிறிய குறிக்கோள்களை நிர்ணயிக்க வேண்டும். அந்த சிறிய குறிக்கோள்களை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். இதற்காக நீ ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். அதை கேட்டதும், இது எனக்கு இயலாத காரியம் போல இருக்கிறது என்று தோன்றியது. ஆனால் உடனே நினைத்தேன், இந்த மூலிகை எனக்கு வலிமை தரும். அந்த வலிமையால் நானே காலை 4 மணிக்கு எழுந்து விடுவேன். இதையே நான் சந்நியாசியிடம் கேட்டேன். ஐயா, இந்த மூலிகையில் வலிமை இருந்தால் அது என்னை தானாகவே காலை 4 மணிக்கு எழுப்புமா? அதற்கு அந்த பாபா சிரித்துக்கொண்டு சொன்னார், ஆம், மூலிகை உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொண்டு வரும். உன் வாழ்நாளெல்லாம் உனக்கு உற்சாகம் கிடைக்கும். ஆனால் அதற்காக உன் மனம் முழுமையான உறுதியுடன் முன்னேற வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, எப்போது நீ உறங்கச் செல்வாயோ அந்த இரவு முழு நாளையும் நினைவில் கொண்டு பரிசீலிக்க வேண்டும். இன்று நான் என் குறிக்கோளுக்கு அருகில் சென்றேனா?
நான் இன்றைய குறிக்கோளை நிறைவேற்றினேனா? நீ தினமும் இரவு படுக்கும் முன் இன்று என் இலக்கை அடைந்தேனா என்ற கேள்வியை உன்னிடம் கேட்கவில்லை என்றால் மறுநாள் காலை எழுந்த பின் இந்த மூலிகை எந்தப் பயனும் செய்யாது. மீண்டும் உன் பழைய சோர்வான சலிப்பான வாழ்க்கையே ஆரம்பமாகிவிடும். இந்த 3 நிபந்தனைகளையும் நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த மூலிகையை நான் உனக்கு தருவேன். இல்லையெனில் இது உனக்கு விஷமாக மாறிவிடும் என்றார் சந்நியாசி. நானும் என் நண்பரும் கைகளை கூப்பி, ஐயா, எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் இந்த 3 நிபந்தனைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவோம் என்றோம். பிறகு அந்த சந்நியாசி சில மந்திரங்களை உச்சரித்து அந்த மூலிகையை எனக்கு கொடுத்தார். அதன்பின் நாங்கள் அந்த மலையிலிருந்து திரும்பி வந்தோம். இந்த ரகசியத்தை கேட்ட கிராம மக்கள் அனைவரும் உற்சாகத்துடன், அடடா, அந்த மூலிகை அற்புதம்தானே! நீ இவ்வளவு உற்சாகமாக இருப்பது அதனால்தானே? எங்களுக்கும் அந்த மூலிகை வேண்டும். தயவு செய்து அந்த சந்நியாசிகள் இருக்கும் மலையின் உச்சியைச் சொல்லுங்கள் என்றார்கள். அதைக் கேட்டதும் அந்த இளைஞன் பெரிதாக சிரிக்கத் தொடங்கினான். இதைக் கண்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டு, ஏன் இப்படி சிரிக்கிறாய் என்று கேட்டனர். பிறகு அந்த இளைஞன் சொன்னதை கேட்டதும் கிராம மக்கள் அனைவரும் கண்ணீர் வரும் அளவுக்கு சிரித்தனர். அவன் சொன்னது, 1 மாத காலம் நான் அந்த 3 நிபந்தனைகளையும் பின்பற்றி அந்த மூலிகையை எடுத்துக்கொண்டேன். அது எனக்கு மிகுந்த சக்தி அளிப்பதை உணர்ந்தேன். 1 மாதம் முடிந்ததும் நன்றி சொல்ல மீண்டும் அந்த மலையின் உச்சிக்கு சென்றேன். முதல் நாளில் அதிகாலை எழுவது எனக்கு கடினமாக இருந்தது. இருந்தாலும் எழுந்தேன். என் இலக்கை தேர்ந்தெடுத்து முழு நாளும் அதில் உழைத்தேன். இரவில் படுக்கும் முன், இன்றைய இலக்கை நான் அடைந்தேனா என்று என்னிடம் கேட்டேன். சில நாட்கள் இது கடினமாக இருந்தாலும் மெதுவாக அந்த மூலிகையின் சக்தி என் நரம்புகளில் பரவியது போல உணர்ந்தேன். பின்னர் எனக்கு காலை எழுவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. என் கண்கள் தானாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் திறந்துவிடும். இதனால் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன் என்றேன். அதை கேட்ட அந்த 3 சந்நியாசிகள் பெரிதாக சிரித்தார்கள். மகனே, நாங்கள் உனக்கு எந்த அதிசய மூலிகையும் கொடுக்கவில்லை. அவை சாதாரண காட்டு இலைகள்தான். எந்த விசேஷ சக்தியும் இல்லை. உன் உள்ளேயே அந்த சக்தி இருக்கிறது. உன் இலக்கே உன்னை இழுத்துச் செல்கிறது, உன்னை உழைக்க வைக்கிறது. அதனால்தான் உறுதியான மனமும் தெளிவான இலக்கும் இருந்தால் நீ எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்றார்கள். உண்மையில் உனக்கு எந்த மூலிகையோ அல்லது வெளிப்புற ஊக்கமும் தேவையில்லை. நாம் ஆரம்பத்திலேயே உனக்கு இதையெல்லாம் சொன்னால் நீ நம்பியிருக்க மாட்டாய். அதனால் உன் ஆழ்மனதை ஏமாற்றி அதை செய்வதற்காகவே அந்த மூலிகையை உனக்கு கொடுத்தோம். அந்த மூலிகையில் எந்த விசேஷ பயன்பாடும் இல்லை. அது உன் ஆழ்மனதில் இலக்கை பதியச் செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஒருமுறை அது உன் ஆழ்மனதில் பதிந்துவிட்டதும் அந்த மனம் தானாகவே உனக்கு ஆற்றலை வழங்கத் தொடங்கியது. அதன்பின் உன் ஆழ்மனமே உனக்கு மூலிகையாக மாறிவிட்டது. இன்று வரை நீ உன் ஆழ்மனதின் சக்தியை உணரவே இல்லை. ஏனெனில் அதை விளங்கச் செய்வது எளிதல்ல. அந்த மனதை நம்பச் செய்ய அதை ஏமாற்ற வேண்டும். நீ எங்களை நம்பியதால் அந்த மூலிகை பற்றியும் முழு நம்பிக்கை கொண்டாய். அந்த நம்பிக்கையின் வழியாகவே அந்த இலக்கு உன் ஆழ்மனதில் பதிந்தது. பின்னர் தானாகவே அற்புதங்கள் நிகழத் தொடங்கின. இதில் எங்களின் அற்புதமோ அந்த மூலிகையின் அற்புதமோ இல்லை. உண்மையான அற்புதம் உன் ஆழ்மனதில் சக்திதான். ஆகையால் உன் ஆழ்மனதுக்கு நன்றி கூறு, அதை அறிந்து கொள். பிறகு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் அதை அடைவது வெறும் விரல் நொடியில் முடிந்துவிடும். இதைக் கேட்ட கிராம மக்கள் அனைவரும் உரக்கச் சிரித்தனர். ஏமாற்றினாலும் இப்படி வாழ்க்கையே மாறுமாறு ஏமாற்ற வேண்டும் என்றார்கள். நண்பர்களே, நான் இதுவரை உங்களுக்கு ஆழ்மனம் மற்றும் செயல்முறை மனம் பற்றி, அதை எவ்வாறு ரீப்ரோகிராம் செய்யலாம், மூளைச் செயல்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று பல அறிவியல் ஆதாரங்களுடன் கூறியுள்ளேன். முக்கியமாக ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால், நமது மூளை ஒரு மின்விளக்கு போல அது ஓய்வெடுப்பதில்லை. அது இடைவிடாமல் 24 மணி நேரமும் வேலை செய்கிறது. நமது ஆழ்மனம் மூளையின் 90% பகுதியை பிடித்துள்ளது. நமது மனம் 2 பகுதிகளாக பிரிந்துள்ளது. நம் சுயமாக சிந்திக்கும் மனமானது 10% கட்டுப்பாடுகளை தான் வைத்திருக்கிறது. மற்றொன்று 90% கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. ஆழ்மனதானது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அதே சமயம் செயல்முறை மனதை குறைத்து
எடை போடக்கூடாது. ஏனெனில் அதுவே உன் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதன் மூலம் நீ உன் ஆழ்மனதையும் கட்டுப்படுத்த முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எதை நீ கவனித்தாலும் பெரும்பாலும் 90% சக்தி அந்த பொருளின் மறைவான் பகுதியில் உள்ளது என்பதை காண்பாய். நீ விமானத்தை கவனி, ரயிலை கவனி, துப்பாக்கியை பாரு, அல்லது எந்த சிறிய இயந்திரத்தையும் பார்த்தாலும் ஒவ்வொன்றிலும் சக்தி 90%, கட்டுப்பாடு 10% பகுதியில்தான் இருக்கும். இந்த இயந்திரங்களில் சக்தி முழுவதும் இயந்திர பகுதியில் என்ஜினில் இருக்கும். ஆனால் அதை இயக்கும் கட்டுப்பாடு ஓட்டுநரின் இருக்கையில் அந்த 10% பகுதியில் இருக்கும். அந்த ஓட்டுநரின் இருக்கையே உன் செயல்முறை மனம், கான்ஷியஸ் மைண்ட். நீ உன் செயல்முறை மனத்தை கட்டுப்படுத்தினால் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது உன் கட்டுப்பாட்டிற்குள் வரும். எப்படி நீ உன் சுவாசத்தை, இதயத் துடிப்பை அல்லது செவியில் வரும் சத்தத்தை முற்றிலும் நிறுத்த முடியாதோ, அதுபோல மூளையில் தோன்றும் எண்ணங்களையும் முழுமையாக நிறுத்த முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களை சமநிலை மற்றும் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். நீ உன் மூளையில் எந்தவிதமான எண்ணங்கள் வரவேண்டும் என்று தீர்மானிக்கலாம். அதேபோல் உன் ஆழ்மனம் எந்த எண்ணங்களை ஏற்க வேண்டும் என்பதையும் நீ நிர்ணயிக்க முடியும். ஏனெனில் நீயே ஓட்டுநரின் இருக்கையில் இருக்கிறாய். இது எல்லாம் சாத்தியமாகும். அப்போதுதான் உன் மனம் நிலையாகவும் சமநிலையுடனும் கவனத்துடனும் இருக்கும்போது, அப்போதுதான் உன் இலக்கு, அது தேர்வில் முதலிடம் பெறுவதாக இருந்தாலும், கனவு வேலை கிடைப்பதாக இருந்தாலும், தொழிலில் புதிய உயரங்களை அடைவதாக இருந்தாலும், அனைத்தையும் நீ கட்டுப்படுத்த முடியும். அந்த ஓட்டுநரின் இருக்கை உன் செயல்முறை மனமே. நீ உன் மனதில் வரும் தேவையற்ற எண்ணங்களை நீக்க முடியாமல் சிரமப்படுகிறாய் என்றால், நான் இப்போது சொல்லப்போகும் விஷயத்தை கவனமாக கேள். ஒருமுறை ஒரு மனிதன் ஒரு முனிவரின் முன் வந்து கூறினான், முனிவரே, என் மனமே எனக்கு பகைவர். அது என் வாழ்க்கையை சிதைத்து விட்டது. நான் விரும்பினாலும் எந்த கெட்ட பழக்கத்தையும் விட முடியவில்லை. அது எனக்கு துயரம் தருகிறது. அதை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது அந்த முனிவர் கூறினார், பரமகுருவின் அருளால் கிடைத்த உன் மனதை திட்டாதே. அது வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். அதே மனதின் மூலம் நீ விரும்பினால் உலகை வெல்ல முடியும். விரும்பினால் அதை சீர் செய்யவும் முடியும். அதை தீயது என்று சொல்லாதே, ஏனெனில் அது உன் பகைவன் அல்ல. மீண்டும் அந்த மனிதன் கேட்டான், ஆனால் முனிவரே, என் மனம் எப்போதும் என்னை தவறான பாதையில் இழுக்கிறது. அப்போது முனிவர் சிரித்தபடி கூறினார், உன் மனம் உன்னை இழுக்கவில்லை. நீயே தவறான பாதையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாய். மனம் உன்னோடு நடக்கிறது. நீ திருட விரும்பினால் அது திருட்டுக்கான வழியைச் சொல்லும். நீ தானம் செய்ய விரும்பினால் அதற்கான வழியையும் சொல்லும். நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதற்கு உன் மனம் துணை புரிகிறது. அது உன் வேலைக்காரன் போல நீ எதை சொன்னாலும் செய்யும். அப்போது அந்த மனிதன் கேட்டான், இது என்னை எப்போதும் வீண் விஷயங்களுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் இழுக்கிறது. ஏன் இது என்னை மயக்கப் பொருள்களுக்கு தள்ளுகிறது? முனிவர் பதிலளித்தார், ஏனெனில் நீ உன்னை இதிலிருந்து பிரித்து விட்டாய். நீ ஏற்கனவே உனக்கு நண்பன் எவரும் இல்லை என்று முடிவு செய்து விட்டாய். நீ எப்போதும் தவறு யாருடையது என்று பிறர் மீது சுமத்துகிறாய். அதனால் எல்லாம் யாரோ ஒருவன் செய்வதாக நம்புகிறாய். இதனால் பின்னர் உனக்கு துயரத்தைத் தரும் அனைத்தையும் நீ செய்கிறாய். மனம் உன்னை எங்கேயும் இழுத்துச் செல்லாது என்பதை புரிந்து கொள். நீயே அதை எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் செல்கிறாய். அது உன் நிழலைப் போல. நீ எங்கு சென்றாலும் அது உன்னோடு வருகிறது. முடியாது அல்லவா? மனம் என்பது உன் ஒவ்வொரு ஆணையையும் நிறைவேற்றத் தயாரான ஒரு விரிவான சேவகர். நீ கோபம் கொள்கிறாய் என்றால் மனமும் கோபமாகும். நீ வெறுக்கிறாய் என்றால் மனமும் வெறுக்கும். நீ நேசிக்கிறாய் என்றால் மனமும் நேசிக்கும். நீ என்னவாக வேண்டுமென விரும்புகிறாயோ அதற்கான வழியை மனம் உனக்கு காட்டும். ஆகையால் மனம் உன்னை எங்கும் அழைத்துச் செல்லவில்லை. நீயே அதை எடுத்துச் செல்கிறாய். அது ஒரு சேவகர் போல உனக்கு வழிமுறையையும் சொல்கிறது. நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கு செல்லும் வழியையும் மனம் காட்டும். மனம் தனியாக எதையும் செய்ய முடியாது. அந்த மனிதன் பின்னர் கேட்டான், மன்னிக்கவும் முனிவரே, நான் ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிட விரும்புகிறேன். முனிவர் பதிலளித்தார், சுகத்தின் ஆசையால் நீ பெரிய தவறைச் செய்கிறாய். நீ நினைக்கிறாய், இதில்தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று. அதனால் மயக்கப் பொருள்களை உபயோகிக்கிறாய். ஆனால்
ஒவ்வொரு முறையும் இறுதியில் உனது கைகளில் துயரமே மீதியாகிறது. இதனால் நீ எனது அருகே வந்திருக்கிறாய். ஒரு விஷயத்தை கவனித்தாயா? உன் மனம் உன்னை என்னிடம் வருவதை தடுக்கவில்லை. மனம் உன்னை தடுக்க விரும்பியிருந்தால் உனக்கு இங்கே வர அனுமதித்திருக்கும். அது உன் பாதையில் தடையாக இருந்திருக்குமா? இல்லை. ஏனெனில் அது நீ செய்யச் சொல்வதையே செய்கிறது. சில விஷயங்களை நீ தெரிந்தே மனத்திடம் செய்யச் சொல்கிறாய். சில விஷயங்கள் தெரியாமலேயே நடக்கின்றன. ஆகையால் மனதை திட்டுவதற்கு பதிலாக அதை புரிந்து கொள்ள முயற்சி செய். நீ மனதை புரிந்து கொண்டு விட்டால் நீ விரும்பினாலும் தவறான செயலை செய்ய மாட்டாய். உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு இலக்கையும் அடைய முடியும். மனம் உனக்கு அந்த இடத்திற்கான வழியைச் சொல்லும். அந்த மனிதன் கேட்டான், முனிவரே, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி என் கெட்ட பழக்கங்களை விடலாம்? முனிவரே, என் வாழ்க்கையில் புகுந்துவிட்ட இந்த கெட்ட பழக்கத்தை நான் எப்படியும் விட்டுவிட முடியவில்லை. நான் பல வழிகளையும் முயற்சி செய்துவிட்டேன், சத்தியம் செய்துவிட்டேன். ஆனால் இது வந்தவுடன் மீண்டும் விட முடியாமல் போகிறது. முனிவர் பதிலளித்தார், நீ பல முயற்சிகள் செய்தும் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட முடியவில்லை என்றால் அவற்றை விடும் முயற்சியையே நிறுத்திவிடு. அதற்கு பதிலாக ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கு. அந்த மனிதன் கேட்டான், எந்த பழக்கம்? முனிவர் சொன்னார், தியானம் செய்யும் பழக்கம். ஒருமுறை இந்த பழக்கத்தை உன் வாழ்க்கையில் முயற்சி செய்து பார். மற்ற எந்த பழக்கமும் விடப்பட்டாலும் விடப்படாவிட்டாலும் இந்த பழக்கத்தை மட்டும் ஒருபோதும் விடாதே. தியானத்தை நிறுத்தாதே. ஏனெனில் இதுவே உன்னை உன் மனதை புரிந்து கொள்ளச் செய்யும் ஒரே பழக்கம். உன் கெட்ட பழக்கங்களின் காரணத்தையும் அதை நீக்கும் முறையையும் புரிந்து கொள்கிறாய். ஆகையால் இன்று முதல் உலகை பற்றிய கவலைகளை விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் தவறாக உள்ளதை சரி செய்யத் தயாராகு. அதை சரி செய்ய உன் முழு பங்களிப்பையும் செய். தியானத்தில் பெரிய சக்தி உள்ளது. பல மாபெரும் துறவிகள், முனிவர்கள் தியானத்தின் மூலம் தங்கள் முழு உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைந்துள்ளனர். அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பரப்பியுள்ளனர். நீயும் அதை செய்ய முடியும். உன் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் நீ விரும்பும் எதையும் பெற முடியும். அதற்காக தியானத்தை தொடங்கு. தியானம் உன் மனதை அமைதியாக்கும். எந்த நாளில் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்க கற்றுக்கொள்கிறாயோ அன்றிலிருந்து வாழ்க்கையில் அனைத்தையும் பெற முடியும். உன் மூளையை கட்டுப்படுத்திவிட்டால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். நண்பர்களே, தியானம் என்பது ஒரு அற்புதமான சக்தி. இதன் மூலம் யாரும் தங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைய முடியும். வாழ்க்கையின் புதிய பரிமாணங்களுக்கான கதவுகளை திறக்க முடியும். நீ எதிலிருந்தாலும், மாணவராக இருந்தாலும், வணிகத்தில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும் வெற்றி விரும்பினால் தியானத்தை தொடங்கிவிடு. நான் தியானம் செய்வதற்கான பல முறைகளை என் சேனலில் போட்டுள்ளேன். அவற்றை பார்த்து நீங்கள் தியானம் செய்யலாம். இந்த கதை உங்களுக்கு என்ன பாடம் கற்றுத்தந்தது? அதை எங்களுக்கு கருத்தாக எழுதித் தெரிவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.